நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. இயேசையா நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லாம் சேர்ந்து உற்சாகமா பாடலாமா? கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. Hallelujah. Thank you, Lord. ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீர். எல்லா நன்றியோடு சேர்ந்து சுவாமே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. Hallelujah. ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு இன்று உடல் சுகம் தந்தீரையா. நன்றி அப்பா. ஓடி ஓடி உழைப்பதற்கு Hallelujah. இன்று உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி,
காண்பாய். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். அது இன்னொரு பாடலை கூட நம்ம உற்சாகமாய் கரத்தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை தானே நான் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. அவன் இந்த காலவெல்ல ஆண்டவரே நீரே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை, என்னுடைய தாகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அவள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவுக்கு அதிகமாக நான் உன் மேலே வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவன் அந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே நான் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றீர். இயேசு அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகின்றீர். எல்லாரும் சேர்ந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் இது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகின்றீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகின்றீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இயேசையா. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் ஆமென். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. என் உள்ளத்தின் பலனே நீதானையா, என் உள்ளத்தின் பலனே நீதானையா.
அவரே நம்முடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். இந்த மாத வாக்குத்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஒரு பாடலை பாடலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாக இருக்கிறபடினால கலக்கமே எனக்கு இல்லை. இந்த காலவில் என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பயந்து வந்திருக்கிறோமோ ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசமாக அறிக்கை செய்யலாம். பயம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வாயில திறந்து பயம் இல்லைன்னு சொல்ல சொல்ல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயம் எல்லாம் நம்மை விட்டு விலகும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால நம்மை ஒவ்வொரு நாளும் நேர் வழியாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த பாடலை எல்லாரும் கருத்து உணர்ந்தவர்களாய் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. எல்லாம் சேர்ந்து பாடுமா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் வழக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் நல்ல உற்சாகமாய் காணப்போம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பர் பலமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம்
ஆண்டு மகிமை செலுத்துவோமா? முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் மேலானதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதத்துல புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா! ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய பாதைகள் ஒருவேளை தடைக்கற்களாக இருந்திருக்கலாம், தாமதம் மட்டுமே நம்முடைய பதிலாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம விசுவாசிக்கலாம், இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தரை நேர் வழியாய் நடத்தி எல்லா தாமதங்களை தடைகளை மாற்றி கர்த்தருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆமென். நம்மை மறவாத தேவனை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே நானும் உம்மை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா! நீ செய்த நன்மைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடலாம். என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல காக்கிறவரே, உம்மை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை உணர்ந்தவளை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். இன்னும் சதவீதத்தை எல்லாம் சேர்ந்து பாடுமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். எல்லாம் சேர்ந்து மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாம் சேர்ந்து சொல், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உங்க சத்தம் உயரட்டும். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். நம்பிக்கையோடு பாடலாமா? பகைஞரெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். எல்லாம் சத்தத்தை மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே
சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங் கைகளில் என்னை வரைந்து உம் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நன்றி உம்மை ஏந்தி சுமந்தவரே, ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். எல்லாரும் கடைசி சேர்ந்து சொல்வாங்கவே, மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் எப்பொழுதென்னோடு. மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் எப்பொழுதென்னோடு. மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை விசாரிக்கிறவர். ஹalleluya. ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் நம்ம இறக்கி வைக்கும்போது கர்த்தர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். ஹalleluya. நம்மை ஒருபோது விட்டு விலக மாட்டார். நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஹalleluya. ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் கடவுள் எழுந்திருக்கலாம். எழுந்திருந்த கர்த்தரை நாம் விடுதலையோடு கூட கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த காலவெல்ல கர்த்தரை நம்ம விடுதலையோடு கூட ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாக உணர்வோம். இந்த காலவெல்ல ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அளவில்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக நான் உணர்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன். ஆகவே சொல்கிறேன், இந்த காலவெல்ல எல்லா நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த 5 மாத காலமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து நம்முடைய போக்கிலும் வரத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே இந்த காலவில் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தினால நன்றி என்று சொல்றவங்க எல்லா வாயிலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை காக்கிறவரே, எங்களை காண்பவரே, எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ எங்களை நடத்தி வந்த விதங்களை சொல்ல கர்த்தாவே எங்களுடைய ஆயுசு நாட்கள் போதாது. அவ்வளவா எங்களை நேசித்தீரே, அவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே, அவ்வளவா எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து வருகிறீரே. உள்ளத்தின் ஆழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. லீபரகதன மம ஷகலதர பலதனரலமா லேப்ரகதல பப சந்தனரல துரல பரகதலரலரபா லேரகதல பப பரதனர மம சந்தனரதலரியாந்தரோ ரீகமமதல பரஷந்தலே. உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, உள்ளத்தின் ஆழ்ந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே. Thank you Lord. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, மறுபடியும் சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை, நித்தியரே thank you Lord, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. நித்தியம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே,
இல்லாதவனாய் இருந்த போதும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் வாழ்க்கை உண்மை உள்ளவராய் இருந்தார். மறுபடியும் சொல்ல, உண்மையான தேவனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. உண்மையான தேவனே, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மதுரமே ஆராதனை, மகத்துவமே ஆராதனை. மகிமையான தேவனே, அசிலா ராஜனே, ஆராதனை ஆராதனை. மதுரமான தேவனே, மகிமையான தேவனே, அசிலா ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உற்சாகமாய் ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, புதுமையே ஆராதனை, புதியரே ஆராதனை. பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. பூரணமான தேவனே, பூலோக ராஜனே, ஆராதனை ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்ல, பூரணமான தேவனே, ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். ஆராதனை தேவனே, Thank you, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாடுவோம். கூடுமே, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நித்தியரே, நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. பாடுவோம். நித்தியரே, நமக்காகும் தேவனே, சத்தியமேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனே, சத்தியமேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, மகிமை நிறைந்தவரே, ஆசீர்வாதவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நல்ல கரங்களை ஆண்டவரே மகிமை செலுத்துவோமா? ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ, ஷதலர நமரி ஹந்தலப உரகதலர பன ஹந்தலரி ஹந்தலரப. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜா. Thank you, Jesus. அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே
120 சீஷர்கள் கூடியிருந்த போது கர்த்தர் அந்த மேல் வீட்டாயை நிரப்பின போது நடந்த அதே அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க உரிமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாயிற்று என்ற வார்த்தைப்படியே அந்த விண்ணக காற்று இந்த காலவெல்ல நாம் ஒவ்வொரு நிரப்பும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய விண்ணக காற்று என் மேல வீசட்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றுகிற உம்முடைய காற்று என் மேல வீசட்டப்பா. ஓ ஷகதல மரஹதனல பரகதலரமா. எல்லா வாஞ்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா இந்த காலவெல்ல என்னை நிரப்புங்க ராஜா. என்னை ஒரு விசை கூட நிரப்புங்க ஆண்டவரே. என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய சுமைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. வரங்களினால் என்னை நிரப்புங்கப்பா. வல்லமையினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, வாயில திறந்து. ஒரு வெறுமையான பாத்திரமா நான் வந்திருக்கிறேன். இந்த வெறுமையை நீ மாற்றுங்கப்பா. வெறுமையை நிறைவான பாத்திரமாக மாற்றி அனுப்புகிறவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாகமாய் இருக்கிறவர்களிடத்தில் வாருங்கள். தாகமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல தாகத்தோடு கூட யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கன்னு சொல்லி தாகத்தோடு கேட்கும்போது, உள்ளத்தின் ஆழ்ந்து கேட்கும் போது, ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஒரு பழக்க வழக்கமாய் அல்ல, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழ்ந்து நிரப்புங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் இந்த காலவெல்ல கேட்க போகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருவர் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க போகிறார். இந்த காலவெல்ல அவருடைய தொடுதலை நீங்க உணர போகிறீங்க. எல்லாரும் வாய்கள் ஆண்டவரே உங்களுடைய விண்ணக காற்றின் மேல வீசட்டும். கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய விண்ணக காற்றின் மேல வீசட்டப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தி. மறுபடி கேட்போம். விண்ணக காற்றே நீர் என் மேல் வந்து வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த. மறுபடி சொல்லுமா. விண்ணக காற்றே நீர் என் மேல் நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்குவது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்குவது முழங்கால் அளவு அல்ல. நீச்சல் ஆழம் வேண்டுமே எடுத்து செல்லும் இயேசுவே, நீச்சல் ஆழம் எல்லாரும் கேட்கலாமா? எடுத்து செல்லும் இயேசுவே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மருந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ
தேவனுடைய காற்று ஒவ்வொரு மேல வீசட்டும். ஒரு பலத்த முழக்கம் போல, காற்றடிக்கிற முழக்கம் போல ஒவ்வொரு நிரப்புவீராக, ஒவ்வொரு நிரப்புவீராக, ஒவ்வொரு நிரப்புவீராக. ஒரு புதிய அபிஷேகத்தில் ஒவ்வொரு நிரப்புகமா. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை பட்டு கூட்டியின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை பட்டு கூட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும். என்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நேரம் பொழிந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து ஒவ்வொரு நேரம் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து ஒவ்வொரு கொடுவீராகப்பா. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த காலவெல்ல யார் யாரெல்லாம் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ, இந்த காலவெல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்களை அவர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த காலவெல்ல ஆண்டவரே உம்முடைய பலன் என்னை நிரப்பட்டோம்ப்பா, உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் உம்முடைய ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய சார்பிலே அவர் பலியானார், நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இந்த காலவெல்ல உங்க சரீரத்தில் எந்தெந்த அவயங்கள்ல நீங்க சுகம் வேணும் என்று சொல்லி அவளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ, இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தான் நீங்க கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறபடினால நம்முடைய சரீரத்தில் மரித்து போன எல்லா காரியங்களையும் அவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் யாவே ரோஃபேகா. ரோஃபேகா என்று சொன்னால் நிரந்தரமான சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். இந்த காலவெல்ல யார் யாரெல்லாம் அவரை ஆண்டவரை யாவே ரோஃபேகா என்று சொல்லி உங்களால் முடிந்த அளவு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களோ, நான் விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரந்தரமான சுகத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய கைகளில், உங்களுடைய கால்களில், உங்களுடைய சரீரம் முழுவதிலும் கர்த்தர் நிரந்தரமான சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை காக்கிறவரே, இந்த காலவேளை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்பே ஆதரவாக இருப்பவர். பறந்து காக்கும் பாடுவோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை
நேராக உயர்த்தி யாவே 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 சொல்லுங்க பார்க்கலாமே. நிரந்தரமான நிரந்தர சுகத்தை எல்லாரும் வாயில தந்து விசுவாசம் அறிக்கை செய்யலாமா? பாடுறதுக்கு முன்பதாக இந்த காலவில் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் உங்க சரீரத்தில் மருத்துவர்களுடைய அறிக்கையை பெற்றுக்கொண்டு மருத்துவருடைய வார்த்தையினால உள்ளம் உடைந்தவர்களாக வந்திருக்கிறீர்களோ, நான் சொல்றேன் இந்த காலவில் உங்களுடைய ரிப்போர்ட்டை கர்த்தருடைய வார்த்தை மாற்றும். மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்டை கர்த்தருடைய ரத்தம் மாற்றும். இந்த காலவில் ஆண்டோடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற நம்முடைய சரீரத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சுகத்தை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மருத்துவருடைய அறிக்கையை சிலுவையின் ரத்தம் மாற்றும். நிச்சயமாகவே நீடித்த நாட்களினால கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். Thank you Jesus. இதை விசுவாசித்தவர்களா எல்லா இரண்டு கரங்களை வானத்தினராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலவெல்ல மருத்துவர்களுடைய சரீரத்தில் சொல்லி இருக்கிற காரியங்களை குறித்து நான் ஒருபோது கவலைப்பட மாட்டேன். எனக்காக சிலுவையில சிந்தின ரத்தம் உங்களுடைய தழும்புகள் என்னை குணமாக்கினதற்காக நன்றின்னு சொல்றவங்க மாத்திரம், விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி
ஆராதன் மூலமாய் கர்த்தருடைய நாம் மையப்பட்டபடினால தொடர்ந்து கர்த்தர் மீது இருக்கிற ஒவ்வொரு பாகங்களை கர்த்தர் நமக்கு பொறுப்பெடுத்து அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கவனிங்க, பிரான்சிஸ் வீட்டார் வந்திருக்காங்களா? ஓகே. இது இந்த திருமணத்திற்கு 3வது அறிக்கை. பிரியமானவர்களே, நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் பிரான்சிஸ் ஜெனிஃபர் அவர்களின் மூத்த குமாரன் திருநிறை செல்வன் நவீன்ராஜ் என்ற சாமுவேலுக்கும், சென்னை பெரிய குளத்துவாஞ்சேரி திருவிதியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் திரு பாஸ்கர், திருமதி ரமணி இவர்களின் மூத்த மகளுமான திருநிறை செல்வி சுப்புலட்சுமி என்ற சீபாவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமணம் நடக்கக்கூடாத நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரிந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலமாய் நீங்கள் தெரியப்படுத்தவும். இது இந்த திருமணத்திற்கு 3வது அறிக்கை. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த திருமணத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த திருமணம் நடக்குது. சபையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நோட்டீஸை கொடுத்துருப்பார்கள். விசுவாசிகள் ஆராதனையில், திருமண ஆராதனையில் நேரத்தோடு வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். திருமண வீட்டார் எக்காரணத்தை கொண்டும் காலதாமதம் செய்யாதபடி நேரத்தோடு இங்கே ஆண்டவருடைய ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைக்கு நேரத்தோடு வரும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 6வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் எழுந்திருந்து வாசித்து பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக வாசிக்கலாம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எந்த விதமாய் கண்டுபிடித்தார் என்பதை குறித்தும், அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நினைத்து அவர்களை நடத்தினார், அவர்களை உணர்த்தினார், அவர்களை கண்மணியை போல பாதுகாத்தார். ஆண்டவர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்ததுனால தான் இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி நாம் தேவனை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 6வது மாதத்தின் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப நேரத்தில் அதை அறிக்கையிட்டு செபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய் மொழிகளை கேட்பாயாக. தேவனே பேசுகிறார், அவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிகிறோம். அப்படியானால் இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பேசுகிறவர், வசனத்தின் மூலமாய் பேசுகிறவர். ஆகவே வசனத்தை தேவன் முக்கியப்படுத்தியிருக்கிறார்.
138வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை புல்லின் மேல் எப்படி இறங்குகிறதோ அதுபோல நம்முடைய இருதயத்தின் மேல் கர்த்தருடைய வார்த்தை இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 107வது சங்கீதத்தில் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவனை சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் காணப்படுற பலவீனங்கள், வியாதிகள், ரோகங்கள் எல்லாவற்றையும் அந்த வார்த்தையினால கர்த்தர் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கிறவங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு அந்த வல்லமையினால தெய்வீக சுகம், ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 4வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? நம்முடைய தேவனை குறித்த ஒரு நல்ல அறிமுகத்தை இந்த 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத தேவன், சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்கள். நமக்கும் தேவனுக்கும் என்ன உறவு தெரியுமா? அவர் அப்பா, நாம பிள்ளைகள். அப்படியானால் அப்பாவுடைய குணம் பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் கன்மலையாய் இருக்கிறார். பைபிள் எழுதியிருக்குது, கன்மலை குழிமுசல்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதாம். குழிமுசல்கள் தங்களை தாங்களே காத்து கொள்ள முடியாதாம். அப்படியானால் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்தால் பயம் இல்லாமல் இருக்கலாம். அந்த பாதுகாப்பான இடம் எது? கன்மலை. அந்த கன்மலையிலே தன் வீட்டை கட்டுகிறதாம். நீங்கள் நானும் கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்கு யெகோவா ஈராவாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தில் இஸ்ரவேலர்களை குறித்து தேவனே சொல்லுகிற குற்றச்சாட்டை பார்க்கிறோம். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும். ஆமென். 6வது வசனம் சொல்லுகிறது, விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மதிகெட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அறிவுள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்காததினால, தேவனுக்கு கீழ்ப்படியாததினால அவர்கள் அறிவை இழந்தார்கள், அறிவு கெட்ட ஜனமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எந்த விதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த அறிவை நாம் இழந்து போகக்கூடாது. பவுல் எழுதுகிறார், அவரே நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியுமானார். யார் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க ஞானம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எந்த விதத்திலும் ஞானமற்ற காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள். 7வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்த பூர்வ நாட்களை நினைக்கும்படியாய் ஆலோசனை சொல்லுகிறார். வாசிங்க. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை
கவனித்து பார். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 90வது சங்கீதத்தில் மோசே ஜெபிக்கிறார் அல்லவா, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆண்டவருக்குள்ள வாழுகிற எந்த பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கோ அடைக்கலம் கிடைக்கும். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்முடைய பிள்ளைங்க படமாட்டாங்க. காரணம் என்ன? நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மோடு நின்று போகிறது இல்லை, நம்முடைய சந்ததிக்கு பின்னாடி எத்தனை தலைமுறை வருது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னில் அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. 1000 தலைமுறையை நம்ம கண்ணால காணாம இருக்கலாம், ஆனால் 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஐரோப்பா நாடுகளில் போனீங்கன்னா இளம் சந்ததி யாருமே கர்த்தரை தேடுறதில்லை. வெள்ளக்காரங்க சபையெல்லாம் காலியா இருக்குது, கருப்பாளுங்க சபையில இடம் பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லறையில் போய் பார்த்தா ஒருத்தராவது இளம் வயதில் மரித்தார்கள் என்று அந்த கல்லறை சாட்சி சொல்லலை. 90 வயசு, 100 வயசு, 102 வயசு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்து அவர் தம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நம்முடைய சந்ததி இருக்குமானால் நம்முடைய சந்ததியை 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது அவருடைய ஜனத்தை அவருடைய சுதந்திரம் வீதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்தோமானால் நாம் அவருக்கு பங்குள்ளவர்களாயிருப்போம். நம்மை அவர் பங்கு என்று சொல்லுகிறார். யாக்கோபை போல மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வோமானால் யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் என்று சொல்லிட்டு தான் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த கர்த்தருடைய ஜனமாகிய அவருடைய பங்கை, யாக்கோபாகிய அவருடைய சுதந்திரத்தை எப்படி ஆண்டவர் கண்டுபிடித்தாராம்? பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு ருசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நாம வாழுகிற இந்த தேசத்துல 130 கோடி ஜனங்கள் வாழ்றாங்க. எவ்வளவு? 130 கோடி ஜனங்கள் வாழ்றாங்க. ஆனா இந்த காலை வேளையில இந்த 130 ஜனங்களிலே உங்களையும் என்னையும் அவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மை விட பணக்காரர்கள் இருக்கிறார்கள், சுகதேகி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், திடகாத்திரமானவர்கள் இருக்கிறார்கள், அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கர்த்தருடைய கண் தேடவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் பாழான நிலத்தில் இருந்த நம்மை, உளையான சேற்றில் அமர்ந்திருந்த நம்மை, வெறுமையான அவாந்தரையில் இருந்த நம்மை அவர் கண்டுபிடித்தார் என்றால் அவர் நம்மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மேல் எவ்வளவு பாசம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்துக்கும் மற்ற புஸ்தகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? வேத புஸ்தகம் மட்டும்தான் 3 காலங்களை குறித்து சொல்லுகிறது. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3 காலத்தை குறித்தும் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கூர்மையாக வாசிப்பீங்கன்னா இதில் சொல்லப்பட்ட அத்தனையுமே இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மறுபடியும் வாசிங்க. அவர் அவனை கண்டுபிடித்தார், இறந்த காலம். அவனை நடத்தினார், இறந்த காலம்.
அவனை உணர்த்தினார். இறந்த காலம் அவனை தன் கண்மணியை போல காத்தருளினார். அப்படியானால் இறந்த காலத்தில் ஆண்டவர் செய்த அந்த அதிசயங்களை ஏன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தம் உண்டாகும்படி. அல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் சீர்கெட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்களை தேடி அவர் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சில நேரம் ஆண்டவரை மறந்து போகும் பொழுது அவர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு உதாரணத்தை யோவான் கடைசி அதிகாரத்தை வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்க. ஒருவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று. எங்க போகிறேன்? ஆண்டவர் என்ன செய்தார்? இவங்களை ஏற்கனவே நாத்தம் எடுத்த மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த இவங்களை போய் ஆண்டவர் சந்தித்து, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன்னு சபைக்குள்ள கொண்டு வந்தார். இப்போ ஆண்டவர் மரித்த பிற்பாடு அவ்வளோதான், அவர் நம்மை கைவிட்டார் என்று சொல்லி பின்வாங்கி போகிற நிலைமையில் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றால் கூட 2 பேர் சொல்கிறாங்க, நாங்களும் உங்களோட கூட வருகிறோம். போய் மீன் பிடிக்கிறார்கள். ஒரு மீன் கிடைக்கல. உயிர்த்தெழுந்த இயேசு காலங்காலத்தில் அவங்கள போய் பார்க்குறாரு. பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்கிறார். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, உறக்க சொல்கிறேன். ஒரு முறை ஆண்டவர் அன்பை ருசி பார்த்து விட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோமானால் அவங்களுடைய நிலைமை எப்படி ஆகும்? புசிப்பதற்கு கூட ஒன்றுமில்லை அப்படிங்கிற நிலைமை உண்டாகும். ஆகவே நம்மில் ஒருவரும் சத்தியத்தை அறிந்த நாம சத்தியத்தை விட்டு விலகாதபடி, ஆண்டவரை மறுதலியாதபடி, ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஆண்டவர் 3 காலத்துக்கும் போதுமானவராயிருக்கிறார். அப்போ இறந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் நிகழ்காலத்தில் வாழுகிற நம்மையும் நமக்கும் அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறேன், உன் ஜீவன் தப்ப வேண்டுமானால் திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். 3 பேர் ஓடுகிறார்கள், புருஷன், மனைவி, பிள்ளைகள். புருஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான், பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனைவி பின்னிட்டு பார்த்தால் என்ன ஆகிவிட்டால்? உப்பு தூணானால். எதற்கு இதை எழுதப்பட்டிருக்கிறது? பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா என்னவார்காது? பிரியமாயிராது. ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்தில் எங்களை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு, உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்காதிருக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காலத்துக்கும் போதுமானவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்க இந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். கடந்த காலம். நிகழ்காலத்தில் சொல்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். வருங்காலத்தை குறித்து சொல்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். அப்போ 3 காலத்திலும் மாறாதவர், 3 காலத்திலும் மாறாதவர், அவர் சொன்ன வார்த்தையில பிசகாதவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். எத்தனை பெற்றோர் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அம்மா 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 அம்மான்னு பின்னாடியே வருவாயா. அந்த பொண்ணு என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாலும் அம்மாவையே மறந்துட்டாயா சொல்றாங்களா இல்லையா? சொல்லத்தான் செய்றாங்க. நீங்க அம்மாவை மறக்கிறீங்களோ அப்பாவை மறக்கிறீங்களோ, ஆனா ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயையும் தகப்பனையும் என்ன செய்? கனம் பண்ணுவாயாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க ஹார்லிக்ஸ் குடிக்க வேண்டியதில்லை, போன் விட்டா சாப்பிட வேண்டியதில்லை, சுகதேகியா வாழ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அம்மா அப்பாவை கனம் பண்ணுனா ஆண்டவர் நீடிய வாழ்வை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு
என்ன தெரியல. அல்லேலூயா. அப்படியெல்லாம் சர்வசாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்னாலும் நன்றாயிருக்கும்படியாய் விரும்புகிறார். அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அதை போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமே தவிர ஆண்டவரை விட்டு மாறிவிடக்கூடாது. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறாதவர் என்றால் அவருடைய பிள்ளைகளும் மாறாதவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த சக்தியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்படியானால் இந்த வசனத்தின் முதல் குறிப்பு என்ன? அவர் அவனை கண்டுபிடித்தார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவை எந்த சூழ்நிலையில் கண்டுபிடித்தார் தெரியுமா அவங்களுக்கு? கழுதையை காணணும்னு தெரு தெருவா சுத்துறாங்க. சொல்லுங்க. ஈயடி கூட காப்பி அடி கூட தெரியாது அவங்களுக்கு. கழுதையை காணணும்னு தெரு தெருவா சுத்துறாங்க. தெரு தெருவா சுத்தின ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடிச்சு நீ தாண்டா இஸ்ரவேலின் முதல் ராஜான்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம தெரு சுத்துற ஆட்கள் அல்ல, நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், குடியிருக்க ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த சூழ்நிலையானாலும் அவர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். தாவீதை எப்பொழுது கண்டுபிடித்தார்? ஆடுகளுக்கு பின்னே வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருந்த அவனை கண்டுபிடித்து இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்ததினால தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின சபையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நீங்க வருவீங்கன்னா கினேசரேத்து கடல் ஒரு பெரிய கடல். அந்த கினேசரேத்து கடல்ல ஒரு ராத்திரியெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு 1000 மீன் கூட கிடைக்காம கவலையோடு கண்ணீரோடு வலையை அலசி கொண்டு துக்கத்தோடு இருந்த பேதுருவை இயேசு கண்டுபிடித்தார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே இருந்தாலும் ஒரு நோக்கத்தோடு பேதுருவை கண்டுபிடித்து அவனை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் கேட்பார் இல்லை, யாரும் விசாரிப்பார் இல்லை. ஒரு அனாதையை போல இருந்த நம்மையும் ஆண்டவர் கண்டுபிடித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் நல்லவர்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கும்போது தேவன் நம்மை கண்டுபிடித்தார். தேவன் நமக்காக மரித்தார். தேவன் நாம அடைய வேண்டிய தண்டனையை அவர் அடைந்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை கண்டுபிடித்தோம் என்று சொல்வதை காட்டிலும் அவர் நம்மை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. ஆகவே தான் பக்தன் பாடினான், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த கேஸ் தேராது, அவ்வளவுதான், போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில நம்மில் அநேகரை கர்த்தருடைய கண் கண்டது. ஆகவே அவர் கண் கண்டபடியினால் அவர் நம்மை கண்டுபிடித்தார். அவருடைய பிள்ளை அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அவருடைய புத்திர சுவிகாரமாய் இருக்கிறோம் என்பதற்கு அவருடைய ஆவியினால நம்மை அபிஷேகம் பண்ணினார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஒரு நாளும் மறந்து விடாதபடி நம்மை கண்டுபிடித்த தேவனுக்கு நாம் கடைசி வரை சாட்சியாயிருக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், எதற்காக அவனை கண்டுபிடித்தாராம்? வசனம் சொல்லுகிறது, அவனை நடத்துவதற்காக. கண்டுபிடித்த யாரையும் ஆண்டவர் நிற்கதியா விட்டுவிடவில்லை, அனாதைகளாய் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவர்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின்
பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எதற்கு கண்டுபிடித்தார்? பிரயோஜனமாயிருக்கிறவைகளை நமக்கு போதிக்கும்படி. அல்லேலூயா. என்னது பிரயோஜனமா இருக்கணும்? பைபிள் எழுதியிருக்குது, ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்போ நாம் ஆத்துமாவில் வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியா ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை அவர் நமக்கு என்ன செய்தார்? போதித்தார். வெள்ளக்காரன் சினிமாவை ஏன் கண்டுபிடிச்சான் தெரியுமா? லட்சக்கணக்கான மக்கள் இருதயத்தில் நாடகத்தின் மூலமாக, ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு உண்மையை அவங்க மனசில் பதிக்கும்படியாக சினிமாவை கண்டுபிடிச்சான். இன்றைக்கி அந்த சினிமா எப்படியா மாறிடுச்சு? பாவ பள்ளிக்கூடமாக மாறிடுச்சு. என்ன பள்ளிக்கூடம்? பாவ பள்ளிக்கூடம். நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்துலலாம் எவனாவது ஒருத்தன் வந்து, சார் இந்த தேட்டர் எங்கே சார் இருக்கணும்? ஏய், அறிவு இருக்காயா? ஏன்ட்ட வந்து தேட்டருக்கு அட்ரஸை கேட்குற? அப்புறம் தான் ஒரு பாஸ்டர் சொன்னார், இங்கே வாயா, அவன் சினிமா பார்க்க உன்ட்ட அட்ரஸ் கேட்கல, அந்த தேட்டர் பக்கத்தில் ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவில் அவன் தேடி போகிற வீடு இருக்கும், ஆகினால தான் கேட்குறான், தயவுசு சொல்லு. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் அட்ரஸுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணுவதுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், லைப்ரரிக்கு எதிர்த்தாப்புல. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஷோவுக்கு போகிறையா அட்ரஸ் கண்டுபிடிக்கணும் கேட்டுக்கிட்டு தான் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் பிரயோஜனமாக இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை நடத்துகிறார். உலகத்தில் எத்தனை மக்கள் வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருவழியில சந்தியில கட்டப்பட்ட நம்மை ஆண்டவருடைய கண் கண்டது. அவர் நம்மை கட்டவிழ்த்தார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்தார். நாம் நடக்க வேண்டிய வழியில அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். சண்டையில் பேச்சில் இப்படி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பா உன்னை எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க, உங்கள் அண்ணன் தம்பி உன்னை எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆமென். அவங்க எத்தனை வருஷம் தாங்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த காலை வேளையில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கண்டுபிடித்த ஆண்டவர் திக்கற்றவர்களாக விடுவதற்காக அல்ல, அனாதைகளாய் அலைவதற்காக அல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நித்தமும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை அவர் வசனத்தின் மூலமாய் போதிக்கிற தேவன். அவர் சொன்னார், அவர் அப்படியே செய்வார். இந்த 5வது மாதம் முழுவதும் திரும்பி பாருங்க. இந்த 6வது மாதத்தை நாம் கண்டிருப்பது 5 மாத காலமாய் அவர் நம்மை சரியான வழியில நடத்தினதால தான் இன்றைக்கு 6வது மாதத்தை கண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 5 மாத காலமாய் நமக்கு போதுமானவராயிருந்த தேவன் இந்த 6வது மாதத்துக்கு நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்க வேண்டியதில்லை. 5 மாதமும் நடத்தின தேவன், வழி நடத்தின தேவன், பாதுகாத்த தேவன், தேவைகளை சந்தித்த தேவன். இந்த 6வது மாதத்திற்கும் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 143வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நடத்துகிறவர்.
நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவருடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியில என்ன செய்வாராக? நடத்துவாராக. எத்தனையோ மக்கள் செம்மையில்லாத வழியில மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய செம்மையான வழியில நடத்த அவர் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அநியாயமான வழியில நடத்துகிறது அல்ல, செம்மையான வழியிலே நடத்துகிறவர். அது மட்டுமல்ல, பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தொடங்கினவர் முடிவு பரியந்தமும் என்ன செய்வாராம்? நடத்துவார். ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே நான் தேவ பிள்ளை என்ற உணர்வோடு நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 32 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை. என்ன இல்லையா? உணர்வு இல்லை. டக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன வியாதி வந்தா உணர்வே இருக்காது? பைபிள்ல சொல்லியிருக்குது. திமிர்வாதம். என்ன என்ன வியாதி? புள்ளி பிடிச்சி முள்ளுனா கூட அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஐயோ வலிக்குன்னு என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். அதுக்கு பேர் தான் என்னது? உணர்வில்லாத ஜாதி. இந்த உணர்வு என்ன உணர்வு? நான் தேவனுடைய பிள்ளை, நான் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கருடைய வழியில என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் நிற்கும் இடத்துல நிற்கக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது உணர்வற்ற ஜாதிகளாயிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் செய்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படிப்பட்டதா என்று தெரியுமா? 1 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காமலும், எண்ணெய் தேய்ச்சும் தேய்க்காமலும், பவுடரை போட்டும் கண்ணாடியை பார்க்காமலும் அவசரமாக ஓடி வரோம். ஏன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் என்று ஓடி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்கிறார்? நித்திரை, அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார் என்று 9:45 வரைக்கும் தூங்குற மக்கள் என்னதான் செய்கிறாங்க? இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் போதுமானவராக தான் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை தேடாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற உணர்வோடு வாழ வேண்டும். யுத்த களத்தில் தன்னுடைய சகோதரமாரை பார்க்க போன தாவீது கோலியாத்து சொன்ன வார்த்தையை கேட்கிறான். சமஸ்த இஸ்ரவேலரும் கேட்கிறார்கள், அவர்களை வழி நடத்தின ராஜா கேட்கிறான். ஒருவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு இல்லை. ஆனால் தாவீது கேட்ட உடனே அவன் ரத்தம் துடிக்குது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அதாங்க உணர்வு. சண்டே ஸ்கூலு அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஊரில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து, பாஸ்டர்
இவன் காற்றை சேர்த்து அடிச்சுட்டான் பேசுறன்னு அழுதான். யார் அடிச்சது? இவன் தான். வாழங்க ஏமலை அடித்தவனை பாஸ்டர் என்ன திட்டுனா, நான் கம்முன்னு இருந்துக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பாவை திட்டுனா இவன், எனக்கு பொறுக்க முடியல, விட்டேன் ஒரு விடு. அப்போ அந்த பையனுக்கு என்ன உணர்வு இருக்குது? எங்கள் அம்மா அப்பாவை யாரும் என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. சவுல் ராஜா தேவனுடைய மனுஷன் தான். அவனுக்கு பின்னாடி இருக்கின்ற யுத்தம் பண்ணுகிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் நிந்திக்கிறானே என்ற அந்த உணர்வு யாருக்கும் இல்லை. தாவீதுக்கு இருந்தது. இன்றைக்கு அவனுடைய தலையை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த உணர்வும் அந்த வைராக்கியமும் நமக்கு இருந்தா தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உணர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? 119வது சங்கீதம் 34வது வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளணும்னா தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை எளிதாக கை கொள்ள முடியும். அந்த உணர்வை எப்படி பெற்றுக்கொள்வது? 119 104 சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஏன் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா, அப்பப்போ குற்றம் குறை செஞ்சிருந்தோம்னா அந்த குற்றங்களை ஞாபகப்படுத்தி நீ தேவனுடைய தண்டனைக்குரியவன் அதை அறிக்கையிட்டு ஆண்டவற்றை மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு உணர்வை தருமா. அப்போ அந்த வார்த்தை நம்ம உணர்த்தும் பொழுது ஐயோ நம்ம கர்த்தருடைய கட்டளையை தவற விட்டோமே என்ற அந்த உணர்வு வரும் பொழுது ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கை கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு தாங்கையான்னு சொல்லி நம்ம ஆண்டவற்றை நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த உலகத்தில் மற்றவர்களைப் போல வாழாதபடி தேவ பிள்ளைகள் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் நம்மளை கண்டுபிடித்து நம்மளை நடத்தி நம்மளை உணர்த்துகிறார். நம்மளை உணர்த்தி ஆண்டவர் உணர்வுள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உணர்த்தியும் நான் உணர்வுள்ளவர்களாய் மாறவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது. பார்த்தீங்களா? அப்போது உணர்வுள்ளவங்க கர்த்தரை துதிப்பாங்க, உணர்வுள்ளவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. உணர்வில்லாதவங்க என்னதான் சொன்னாலும் அவரை தேட மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, அவரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. இந்த 3 காரியத்தையும் செய்யாட்டா இருதயம் எப்படி ஆயிருமா? இருளடையும். பேய் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருளான இடத்துல இருக்கும். ஆண்டவர் எங்கே இருப்பார்? வெளிச்சமான இடத்துல இருப்பார். அப்போ நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் இருந்தால் அங்கே ஆண்டவர் தங்குவார். நம்ம இருதயத்தில் இருள் இருந்துச்சுன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இருளுள்ள இடத்துல பேய் தேடி வரும். அல்லேலூயா. இப்போ உங்கள் இருதயத்தை இருளாக்குவதும் உங்கள் இருதயத்தை வெளிச்சமாக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் தேவனை தேவனென்று என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் துதியின் ஆராதனை. ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துவது. அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் இறங்கி வருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. கடைசி குறிப்பை சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 32:10 சொல்லுகிறது. இந்த வாசிங்க, அவனை கண்மணியை போல என்ன செய்தார்? காத்தருளினார். கவனிங்க, நம்ம சரீரத்தில் நாம் சொல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற சில ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் வச்சுருக்காரு. அதில் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற அவயம் எது அப்படின்னா நம்முடைய கண். இந்த கண்ணை பாதுகாக்க மேலே ஒரு இமை கீழே ஒரு இமை கொடுத்துருக்காரு.
2 கண்ணுக்கும் 4 இமை. தூசி தெருவில் வருது அப்படின்ன உடனே மூளை சொன்ன பிற்பாடு இந்த இமைகள் வேலை செய்யறதில்லை. தூசியை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கண் என்ன செய்யுது? மூடுது. கண்ணை பாதுகாக்கணும் என்கிற நோக்கத்தோடு. அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கண்ணை போல நினைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறது, கண்மணியை போல என்னை காத்தருளும். அல்லேலூயா. கண்மணியை போல காத்தருளினார். கண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது இமை எப்படி மூடுகிறதோ அதுபோல உலகத்தில் ஒரு ஆபத்து வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த ஆபத்தில் சூழ்ந்து கொள்ளாதபடி, விழுந்து விடாதபடி தம்முடைய செட்டைகளினாலே தன்னை மூடி மறைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் லூக்கா 19 சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ள எப்படியா இருந்தேன்? ஆவலாயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோழி வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், மேலே பறந்து வரும் பொழுது கிக்கு 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 கிக்குன்னு 2 சத்தம் கொடுத்து 2 செட்டையும் விரிக்கும் போது குஞ்சுகள் அந்த செட்டைகளுக்குள்ளே வந்து மறைந்து கொள்ளும். செட்டையை மூடினா ஒரு கோழி உட்கார்ந்துருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்குள்ளே 10 குஞ்சுகள் அடைக்கலமாக இருக்கு என்பது தெரியாது. ஒரு ஆபத்து வந்தால் அது கோழிக்கு தான் வருமே ஒழிய குஞ்சுக்கு வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட வேண்டிய நம்மை, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள். எப்பொழுதும் கண்மலையாகி அவருக்குள்ளே நாம் மறைந்து கொள்வோமானால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே தான் 17வது சங்கீதம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கண்மணியை போல என்னை என்ன செய்தரலும்? காத்தருளும். கண்மணியை போல காத்தருளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார் என்பதை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆகவே ஒரு விசுவாசியை ஒருவன் துன்பப்படுத்தினானா விசுவாசியை அல்ல, விசுவாசியை ரட்சித்த தேவனையே துன்பப்படுத்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்மை பாதுகாப்பதில் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். 121வது சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என்ன தீங்குக்கு? எல்லா தீங்குக்கு. மனுஷனை கொல்லும் கொடிய வியாதிகள் 40 இருக்குதான். ஆண்டவர் 40க்கு ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்கள் 40 என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் எந்த வியாதி வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 8வது வசனத்தை வாசித்தா, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரயாணத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே உபாகமம் 32:10 அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல என்ன செய்தார்? பாதுகாத்தார். எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும், ஆபத்து வந்தாலும், உபத்திரம் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து விடுவோமானால் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை அவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆண்டவரே, 5 மாத காலமாக என்னோடு கூட இருந்தீங்கப்பா, என்னை நடத்துனீங்கப்பா. இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் பாதுகாக்கிற கரம், உம்முடைய கரம் வழி நடத்துகிற கரம், உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கண்களை மூடி முழங்கால் படியிடுவோமா? தற்பாரை போலே
கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம், கற்றாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதன படைத்ததும் லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதன படைப்பதும் லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மண்ணாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம், கற்பாறை போலே கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம், கற்றாடி நீரை கனிரசமாக்குவதும் லேசான காரியம், கற்றாடி நீரை கனிரசமாக்குவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும்